லிவர் அப்படிங்கிறது நம்முடைய கல்லீரல்ல அதிகப்படியான கொழுப்பு சத்து சேர்றனால ஏற்படக்கூடிய பிரச்சனை தாங்க. சாதாரணமாவே கல்லீரல்ல 5% மேல கொழுப்பு சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை ஏற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபேட்டி லிவர் எதனால ஏற்படுது, அதை நம்ம அக்குப்ரெஷர் பாயிண்டர் மூலியமாவும் ஹோம் ரெமிடிஸ் மூலியமாவும் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. லிவர் வருவதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அதிகமான கார்போஹைட்ரேட்ங்க. லைக் அரிசி, பரோட்டா இதெல்லாம் அதிகமா சாப்பிடுறது, மது அதிகமா குடிக்கிறது, சுத்தமா உடற்பயிற்சியே இல்லாம இருக்கிறது, சர்க்கரை வியாதி, அது மட்டும் இல்லாம கொழுப்பு சத்து அதிகமா இருக்கிறது. ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா மோசமான தூக்க பழக்கம், அது மட்டும் இல்லாம மன அழுத்தம். இது எல்லாமே ஃபேட்டி லிவர் வருவதற்கான முக்கிய காரணங்களா இருக்கு. கல்லீரலை புத்தம் புதுசா மாற்றக்கூடிய அறிவியல் வழி என்னன்னு பார்க்கலாம். கல்லீரல் அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் ஹீலிங் ஆர்கான்ங்க. புதியான செல்களை உருவாக்குறதுல சக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். இதற்கு சரியான வழிகள் என்ன அப்படின்னா, நம்ம கரெக்டான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும், உடற்பயிற்சி கண்டிப்பா மேற்கொள்ளணுங்க. அது மட்டும் இல்லாம தூக்கம் மற்றும் மனநிலைமையை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கணும். கல்லீரலை முழுமையா சுத்தமாக்குற திறன் இயற்கையாவே மனித உடம்புக்கு இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணுங்க. ஓகே, நெக்ஸ்ட், ஃபேட்டி லிவரை தடுக்கிறதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு பார்க்கலாம். கார்போஹைட்ரேட் சுகரி ட்ரிங்க்ஸ், அதாவது சுகர் அதிகமா இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ், கார்போஹைட்ரேட் ஃபுட் லைக் மைதா, கூல் ட்ரிங்க்ஸ், எக்ஸஸ் ரைஸ், இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கு பதிலா நம்ம ஹெல்தி ஃபேட் எடுத்துக்கலாம். ஹெல்தி ஃபேட்ஸ் பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில், நட்ஸ், சீட்ஸ், அவகேடோ, இது எல்லாமே நம்ம சாப்பிடலாம். அடுத்தது ஃபைபர் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். லைக் வெஜிடபிள்ஸ், ஹோல் கிரைன்ஸ், அதுக்கப்புறம் கிரீன் லீவ்ஸ், அதாவது கீரைகள் அதிகமா சாப்பிடணும். நெக்ஸ்ட், டெய்லியுமே 30 ல இருந்து 45 மினிட்ஸ் மஸ்டா வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணணும். நரம்பு அழுத்தம், மன அழுத்தம் குறைக்கிறதுக்கு தியானமும் மூச்சு பயிற்சியும் கடைபிடிக்கணும். அடுத்து, ஃபேட்டி லிவர் இருந்தா எப்படி சரி செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பழுப்பு அரிசி, கோதுமை, கீரை வகைகள் அதிகமா சாப்பிடணும். டோட்டலா நீங்க பேக்கரி ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட், காய்கறி ஜூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சிறுகீரை, முடக்கத்தான், ஆம்லா, இது எல்லாத்தையும் நீங்க ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். இப்படி குடிக்கிறது மூலியமா நம்ம கல்லீரல் டீடாக்ஸ் ஆகுங்க. நெக்ஸ்ட், உங்களுக்கு இதை விட அதிகமான நிலைமை நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க மருத்துவ பரிசோதனை எடுக்கணும். அல்ட்ராசவுண்ட், LFT எடுக்கணும். இயற்கை முறையில பார்த்தோம் அப்படின்னா நீங்க டயட்டும் லைஃப் ஸ்டைலும் ஃபாலோ பண்ணணும். ஃபேட்டி லிவரை ரெடியூஸ் பண்றதுக்கு அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸை எப்படி தூண்டலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், உங்க காலில் இந்த பெருவிரல், காலோட முதல் விரலும் இரண்டாம் விரலும் சேரும் இடத்துல இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல நீங்க ஒரு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பாதமோட முதலாம் விரலும் இரண்டாம் விரலும் சந்திக்கும் இடத்துல இருக்கிற புள்ளியை நீங்க தூண்டணும். மெதுவா ஒரு 3 மினிட்ஸ் அழுத்தம் கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுக்கறது மூலயமா லிவர் ஃபங்க்ஷன் ஆகும், அதுக்கப்புறம் டீடாக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு 3 மினிட்ஸ் நல்ல ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இதை நம்ம LV3 அப்படின்னு சொல்லுவோம், லிவர் 3. ஒரு 3 மினிட்ஸ் அழுத்தம் கொடுக்கணும். அடுத்தது LI4, கை விரல்கள் இப்படி நீட்டும் போது இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதா, இதுல இருந்து கொஞ்சம் தூரம் இது ஒரு மேடு மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த இடத்துல வச்சு இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்கணும். ஸோ இதை ஒரு 3 மினிட்ஸ்க்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஃபேட்டி லிவர் குறையறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவே இருக்குங்க. ஸோ LI4 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, ஃபேட்டி லிவரை நம்ம எப்படி வீட்டு வைத்தியத்தில் நம்ம குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கருஞ்சீரகத்தையும் சுக்குவையும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி தேன் கலந்து நீங்கள் காலைல வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரலாம். இப்படி குடிச்சிட்டு வரது மூலிமா கல்லீரலோட பசியை கட்டுப்படுத்தும், கொழுப்பை குறைக்குங்க. அதுக்கப்புறம் அகத்தி இலைச்சாறு, இது லிவரை கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது, ஓட்ஸும் கொத்தமல்லி ஜூஸும், இது பார்த்தீங்கன்னா நம்ம கல்லில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைச்சு இயற்கையான டீடாக்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட், முடக்கத்தான் ஜூஸ், நெல்லிக்காய், இது ஆன்டி ஆக்சிடென்ட்டா இருக்கும், நம்ம கல்லீரல் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபேட்டி லிவர் உங்களுக்கு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2ல இருந்தா பிரச்சனை இல்லைங்க. நீங்க லைஃப் ஸ்டைல் மூலியமாவே அதை சரி பண்ணிக்கலாம், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஆனா ஸ்டேஜ் 3க்கு போயிடுச்சு அப்படின்னா நீங்க டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியம் கட்டாயமா இருக்குங்க. நெக்ஸ்ட், ஜரீரா முக்கூட்டு சூரணத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள் மற்றும் கல்லீரலோட பணி என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தூதுவளை. கல்லீரல்ல இருக்கக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட், லிவர்ல இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை சீக்கிரமா வெளியேற்றுவதல்ல
சக்தி வாய்ந்ததா இருக்கு. அடுத்தது ஊட்டச்சத்து சீராகும். லிவர்ல நியூட்ரியன்ட் அப்சர்ப்ஷன் சரியா நடைபெறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செரிமான சக்தியை பேலன்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கல்லீரலை பாதுகாக்கும். தூதுவளையில் இருக்கக்கூடிய சோலசோடைன் அப்படிங்கிற இயற்கை காம்பவுண்ட் கல்லீரலோட செல்களை பாதுகாக்கிறதுல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது வேலி பருத்தி அலர்ஜி பிளஸ் டீடாக்சிங் ஏஜென்ட்டா இருக்கு. கல்லீரல இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது ஹெபடோ ப்ரொடக்டிவ். இது லிவரை ப்ரொடெக்ட் பண்ணும். எந்த வகையான கெமிக்கல் டேமேஜா இருந்தாலுமே அது செல்களை பாதுகாக்கும். அடுத்தது நரம்பு வலிமை மற்றும் ரத்த ஓட்டம் சீராகும். கல்லீரல் மற்றும் ரத்தத்துக்கு இருக்கக்கூடிய தொடர்பை பராமரிக்கிறதுல இந்த வேலி பருத்தி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அடுத்ததா கற்றாழைங்க. லிவர் டீடாக்ஸ் சாம்பியன் அப்படின்னே சொல்லலாம். இந்த கற்றாழை இருக்கக்கூடிய ஜெல் பார்த்தோம் அப்படின்னா அலோயின், எமோடின், பாலிசாக்கரைட்ஸ். இது கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றதுல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது ஃபேட்டி லிவர் நேச்சுரல் கியூர். அதாவது கல்லீரல்ல சேமிக்கப்படக்கூடிய எக்ஸஸான ஃபேட்டை கரைக்கிறதுல இந்த கற்றாழை ரொம்பவே முக்கிய பயனுள்ளதா இருக்குங்க. அடுத்தது பழைய செல்களை அகற்றி புதிய செல்களை உருவாக்குதுங்க. கல்லீரல்ல பார்த்தோம் அப்படின்னா ரீஜெனரேஷன் வேகத்தை அதிகரிக்கிறதுல இந்த கற்றாழை முக்கிய பயனுள்ளதாவே இருக்குங்க. ஜரீரா முக்கூட்டு சூரணத்தில் இருக்கக்கூடிய ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் தூதுவளை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். நெக்ஸ்ட் வேலி பருத்தி ஃபேட் பிரேக்கிங் லிவர் ப்ரொடக்டிவ். நெக்ஸ்ட் கற்றாழை இது டீடாக்ஸ் செல் ரிப்பேர் அண்ட் ரீஜெனரேட்டிவ். அண்ட் லாஸ்ட் ஒன் கற்றாழை டீடாக்ஸ் செல் ரிப்பேர் அண்ட் ரினிவல். இது எல்லாமே இந்த ஜரீரா முக்கூட்டு சூரணத்துல இருக்குங்க. இந்த மூலிகைகள் சேர்ந்தா எப்படி வேலை செய்யும் பாத்தீங்கன்னா, ஃபேட்டி லிவர், ஜாண்டிஸ், ஹெப்படைட்டிஸ் ஏபி போன்ற கல்லீரல் பிரச்சனைகளை ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டீடாக்ஸ் ரிப்பேர் அண்ட் ரீஜெனரேட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜரீரா முக்கூட்டு சூரணம் நீங்க சாப்பிடும் போது உங்களது அளவான சாப்பாடு, போதுமான தூக்கம், வாக்கிங் இது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். உங்க கல்லீரல் புத்துணர்ச்சியாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். உங்களுக்கு ஜரீரா முக்கூட்டு சூரணம் வேணும் அப்படின்னா www.zarira.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா 9952445123 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் கவிதா. நன்றி.